வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சற்று முன் செந்தில் பாலாஜி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். திமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைமறைவு, அதிரடியாக கைதாகின்றார்கள். திமுக கூடாரம் கூண்டோடு காலி. விஜயை கண்டு நடவடிக்கைக்கு பயந்து எல்லாரும் தலைமறைவாகி கொண்டு இருக்கின்றார்களாம். வெளிநாடு தப்பித்து கொண்டிருக்கின்றார்களாம். இதை தடுப்பதற்கு விரைவாக களம் இறங்குகிறதாம் காவல்துறை. செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு கையெழுத்து போட்டு வந்து செய்தியாளர்கள் முன்பாக விரிவாக சொல்லி போட்டாருங்க. யார் யார் சிக்க போகிறாங்க, அடுத்தது யார் சிறையில் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். இரண்டாவது, நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு திமுக 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கிறது. எதற்கு என்று பார்க்க போகிறோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழகத்தில் மீண்டும் எட்டப்பன் பிரச்சனையானது தலை தூக்கி இருக்கிறது. எட்டப்பன் பரம்பரையில் வந்த வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் எங்களை ஏங்க துரோகத்தின் அடையாளமாகவே சித்தரித்து கொண்டு வரீங்க? இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன தமிழ்நாடு ஒன்னாவா இருந்தது? எங்கள் சமஸ்தானம் வேற, வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களுடைய சமஸ்தானம் வேற. வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வாழ்க்கையும் தெரியாது, அவர் எந்த அளவுக்கு ஆட்சி நடத்தினார் என்ற விஷயமும் தெரியாது. எதற்காக வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களை எட்டப்பன் காட்டி கொடுத்தார் என்றும் தெரியாது. அன்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வை வச்சு எங்கள் மீது துரோக பார்வை வீசுறீங்க, நல்லா இருக்குமா? உமறு புலவரில் இருந்து பாரதியார் வரைக்கும் கல்வி கற்றதும் கவி பாடுனதும் இந்த எட்டப்பா சமஸ்தானத்தில் தான். ஏன் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நேற்று வந்து ராகுல் காந்தி மீண்டும் எட்டப்பன் பிரச்சனையை தொடங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி யாரை எட்டப்பன் சொன்னார்? மீண்டும் இன்னைக்கு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் யாரை எட்டப்பன் அடையாளம் காட்டியிருக்கிறாரு? அதெல்லாம் தாண்டி திமுக இவங்க தான் எட்டப்பன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் 3 பேர் சொல்லிக்கிறாங்களே, இதில் யார் எட்டப்பர்கள் என்று நாம் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நீ எட்டியப்ப சோழன் சொல்லிட்டு இருக்க, நீயும் எட்டப்பனுடைய வாரிசா அப்படின்னு கேட்டுறாதீங்க. சிலப்பதிகாரம் படிச்சிங்களா? நம்ம தாயகத்திலிருந்து கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்துவிட்டு வெற்றிகரமாக தமிழகத்துக்கு திரும்புகின்ற வணிக குழுவினுடைய தலைவனுடைய பெயர் தான் எட்டியப்பன். அங்கே வணங்கக்கூடிய தெய்வம் எட்டியம்மன். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் அப்பா எட்டியப்ப சோழன் பேர் வச்சிருக்கிறாரு. சிலப்பதிகாரம் படித்தாரோ என்னவோ தெரியல. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எட்டியம்மன் இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து அழவே இல்லையாம். அதனால் குழந்தை அழுதுச்சுன்னா, அம்மா தாயே உன் பேரே வச்சிடுறேன் அப்படின்னு அந்த டாக்டர் வேண்டிக் கொண்டார்களாம். அதன்படி வேண்டன பிறகு நான் அழுதேனா, அதனால் எட்டியப்ப சோழன் என்று பெயரை வச்சிட்டாங்க. இதுதான் என்னுடைய பெயருக்கான அர்த்தம். நான் எட்டப்பனும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமா, அந்த மாவட்டம் இல்லை, நான் உத்திரமேரூர். அதனால் என் பேரையும் எட்டப்பன் பெயரையும் போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். சரி வாங்க, இப்போ யார் எட்டப்பன் என்ற விஷயத்தையும் யாரெல்லாம் கைதாக போகிறாங்க அடுத்தது என்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு திருவல்லிக்கேணியில் போய் கையெழுத்து போட்டு வந்தார். அப்போ பேட்டி அளித்திருக்கின்றார், அதை பார்த்துட்டு வாங்க. டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அடுத்தடுத்து வழக்குகள் உங்கள் மேலே தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உங்களோட குறி வச்சு கைது பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை, எனக்குன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் தான் வருது. இப்போ எங்களுடைய மூத்த அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் அவங்க என்னப்பா செஞ்சுட்டு தெரியும். இப்போ தான் ஆயிருக்கு. பாவம், டைம் இருக்குது, பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க. எப்படிலாம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களே வந்து குறி வைக்கின்றார்களாம். ஏங்க பழிவாங்குகின்ற நடவடிக்கையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் மட்டுமா குறி வைக்கப்படுகின்றேன்? எங்கள் மூத்த அமைச்சர் இருக்காங்களே, அத்தனை பேரையும் தான் குறி வைக்கிறாங்க. இப்போ தானே தொடக்கம், இன்னும் போக போக பாருங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் அப்படி சொடக்கு போட்ட உடனே ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தமிழகம் தலைகீழே மாறிவிடும். மக்கள் எல்லாம் செல்வ செழிப்பில் இருக்க போகிறாங்க, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு தவேக்கா வந்து தம்பட்டம் அடித்தது. ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் என்பது வேறவா இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. மக்கள் எல்லாம் கொதிப்படைந்து இருக்கிறாங்க. இப்போது எல்லாவற்றையும் திசை திருப்ப வேண்டும். விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், தண்ணீர் வரலைங்க. அதனால் தவேக அரசாங்கமானது ததிங்கினத்துவம் போட்டுட்டு இருக்குது. திசை திருப்பணும் இல்லை, அதுக்காக எங்கள் சீனியர்களை அடுத்தடுத்து கைது செய்ய போகிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சிருக்கின்றாரு.
அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இப்படி கைது நிகழ்வு நடந்தால் வீடியோ வெளியிட்டு கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக தலைமையே கைதாகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவங்க யாருக்கு வீடியோ வெளியிடுவாங்க? விஜயை சீண்டுவாங்களா? சீண்ட மாட்டாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட திமுக தலைமையானது ஒதுங்கி நிற்குது. மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக கைதாகின்ற பொழுது திமுக கூடாரமே கலகலத்து போய்விடும். அது மட்டும் கிடையாது, அரசகுமார் அவர் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி பெற்று தருகின்றேன், விஸ்தரிப்பதற்கு அனுமதி பெற்று தருகின்றேன், அதனால் எங்ககிட்ட பணத்தை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் லைசன்ஸ் விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 300 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாராம். இப்போது குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்கின்றார். சிபிசிஐடியானது விசாரித்திருக்கிறது. உண்மையை கைக்கிட்டாராம. வாங்கின பணத்தை ஒரு பகுதியை அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டேன், ஒன்று நான் ஆட்டையை போட்டுக்கிட்டேன், ஒன்று அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பாகத்தை 3ஆக பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்போது அதிகாரிகள் யார் யார் என்பதெல்லாம் சிபிசிஐடியானது துருவி விசாரித்து கொண்டிருக்குதான். அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கைது பண்ணுவாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைதானார்னா அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அரசகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், ஒரு பங்கை பார்ட்டி ஃபண்டு என்று சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டுங்க அப்படின்னாரு. பார்ட்டி ஃபண்டு யார் வாங்குவங்க? கட்சி தலைமையில் இருக்கிறவங்க தான். அதனால் அடுத்தது நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கு அடுத்தது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். முக்கியமாக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைதாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மூத்த அமைச்சர்களுக்கு குறி வைத்திருக்கின்றார்கள். அப்புறம் திமுக நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கின்றார்கள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவினரை குறிவைத்து கொண்டே இருக்கின்றார், அரசியல் செய்ய விடவே மாட்டாரு. அந்த மனுஷனை இப்போது திசை திருப்பணுமா இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணலன்னு வச்சுக்கலேன், ஒட்டுமொத்த கூடாரமும் சிறையில் தான். அதனால் ஏங்க கர்நாடகாவுக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? ஏன் வெளியிட மாட்டீங்க? நான் கர்நாடகாவுக்கு வரப்போகிறேன், நான் இதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிகே சிவகுமார் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க. அந்த கடிதத்தை 24 மணி நேரத்துக்குள்ளாக வெளியிடணும். ரெண்டாவது விட்டுனா நேற்று காவிரி தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திருக்கீங்க. அந்த ஆலோசனையில் என்னெல்லாம் பேசப்பட்டது? எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் 24 மணி நேரத்துக்கு முன்பாக. சரி, மூன்றாவது இப்போ காவிரி விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். 24 மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் சொல்லலைன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டம் அவ்வளோதான் அப்படின்னு திமுகவில் சட்டத்துறையினுடைய இணை செயலாளர் பரந்தாமன் அவர்கள் வந்து மிரட்டி இருக்கின்றார். நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் காலத்தில் இருந்தே வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடன் கூட்டு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட வேண்டாம் அப்படின்னு திமுக காரங்க எப்போதும் சதி செய்வாங்க. இப்போவும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாக்காரங்களுடன் கைகோர்த்து கொண்டு தண்ணியை திறக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழகத்துக்கு கலைஞர் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் துரோகம்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது பழிய போட்டார். இன்றைக்கி பரந்தாமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி போடாமல் ட்ரவுசர் போடாமல் வாயில் விரல வச்சுக்கின்னு சூப்பிக்கின்னு தெருவில் திரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் அந்த தருணத்தில் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கும் காவிரியில் ஒழுங்காக தண்ணியை திறப்பதற்கும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தோம். அதனால் கலைஞரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்களை வந்து கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிக்கவில்லை என்றால் திமுக அடுத்த கட்டமாக எந்த வேலையில் இறங்கும் என்று நிர்மல்குமார் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டு சுத்தணும் வந்தானே அப்படின்னு ஒருமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்திருக்கின்றாங்கப்பா நம்முடைய நிர்மல்குமார் அவர்களை. பார்க்கலாம், 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கின்றார்கள் திமுகவினர். என்ன கடிதம் எழுதினாங்க, அதில் என்ன விஷயம் இருந்தது, நேற்று ஆலோசனையில் என்ன பேசப்பட்டது, இனிமேல் காவிரி விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, மர்மமாக இருக்குது, பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்கிறாரா என்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்புறம் எட்டப்பன் விஷயத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா நேற்று ராகுல் காந்தி வந்தார். ஏன்னா மகாபலிபுரத்தில் வந்து காங்கிரஸினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது, கட்சி எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு 2 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இல்லையா. அதனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்து போச்சு அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் தமிழகத்தில் வளராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கட்சி பூசல் தான். கோஷ்டி பூசல் காரணமாகத்தான் காங்கிரஸ் ஆனது ஒழிஞ்சது. இனிமேல் கோஷ்டி பூசல் இருந்தால் ஒன்று கட்சியில் இரு, இல்லைனா வெளியே போ, அடுத்தவன் வேலை பார்ப்பான், உன்னால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி இங்கே இல்லை அப்படின்னு மிரட்டி இருக்கின்றாராம். அதோடு வந்தவர் காவிரி விஷயம் பற்றி பேசலை,
மேகதாது அணை பற்றி பேசலை. ஆனால் ஏங்க தொகுதி மறுவரையறையை கொண்டு வர போகிறாங்க, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வர போகிறாங்க. இதை இரண்டையும் யார் ஆதரிக்கின்றார்களோ அவங்க எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா திமுக இந்த தொகுதி மறுவரையறையை ஆதரிக்கின்ற மூடில் இருக்கிறாங்க, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க போகிறாங்க. ஏன்னா திமுக தெரிவித்த திருத்தத்தை பாஜக செய்திருப்பது போல தெரியுது இந்த தொகுதி மறுவரையறை விஷயத்தில். ஏன்னா தமிழ்நாட்டுடைய உரிமையானது எங்கும் பறிபோகாது, பாதுகாக்கப்படும் என்று பாஜக உறுதியளித்திருக்கிறதா. ஆனால் தமிழகத்தினுடைய வாக்குரிமையை பறிக்கும் விதமாக தொகுதி மறுவரையறையை பார்த்தீங்கன்னா பாஜக கொண்டு வரப்போகுது, தமிழகத்தினுடைய உரிமை பறிபோக போகுது, அதுக்கு துணை போகிறவங்க அத்தனை பேரும் எட்டப்பர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஏற்கனவே 3 எட்டப்பர்கள் இருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது பாமகவில் அன்புமணி, 2வது எடப்பாடி பழனிசாமி, 3வது பாஜக. இவங்க தானுங்களை தொகுதி மறுவரையறையுடைய மசோதாவை ஆதரித்தாங்க. அவங்க தான் எட்டப்பர்கள். அடுத்தது புதுசாக யாராவது எட்டப்பர்கள் வருகின்றார்கள் என்று பொறுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அட பாவிங்களா, தமிழகத்துக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்கள் அளவற்றவை. எட்டப்பன் கூட பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் என்ற ஒரு தனி மனிதனை காட்டி கொடுத்தான், அதனாலே அவன் பேர் அசிங்கப்பட்டு போச்சு. ஆனால் நீங்கள் எத்தனை பேரை காட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேரை கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய சுயநல அரசியலுக்கு எவ்வளோ பேர் மாண்டு இருக்காங்க. நீங்கள் எட்டப்பர்களை பற்றி பேசுகிற சரிதான். காங்கிரஸ் தமிழகத்துக்கு எத்தனை துரோகம் செஞ்சு தெரியுமா? கர்நாடகாவில் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கின்ற அத்தனை அணைகளும் யார் ஆட்சியில் கட்டினாங்க? அதனால் இங்கே இந்திய திணிச்சதிலிருந்து தமிழகத்துடைய கல்வி உரிமையை மத்திக்கு, அதாவது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன வரைக்கும் காங்கிரஸ் செய்தது தான் துரோகங்கள். காங்கிரஸ் தான் தமிழகத்தினுடைய எட்டப்பன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதிமுகவும் பாமகவும் பாஜகவும் எட்டப்பர்கள் என்று சொல்லிட்டு, மொத்தத்தில் எவனாக இருந்தாலும் சரி ராகுல் காலடியில் போய் வீணும். இல்லைன்னா எட்டப்பர்கள் பட்டமா? புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே விழுந்துடுன்னு சொல்லுவீங்களா? என்னையா பேசுகிறேன் நீங்கள்? சரி, திமுக என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் காங்கிரஸை நம்பிக்கையுடன் எங்கள் கூட்டணியில் வச்சுருந்தோம், வெற்றி பெற்றார்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு பதவியை போய் பெற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்களா, அவங்க தான் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2வது தமிழ்நாட்டினுடைய உரிமையாக இருக்கக்கூடிய காவிரியை பற்றி பேசாதவன் எட்டப்பன். 2வது மேகதாது அணை கட்ட போகிறாங்கல்ல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவன் எட்டப்பன். தமிழ்நாடு வரைக்கும் வருவாங்களாம், ஆனால் காவிரி பற்றி பேச மாட்டாங்களாம், மேகதாது அணை பற்றி பேச மாட்டாங்களாம். அவங்க தான் என் எட்டப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். 2வது தமிழ்நாட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் நீட்டு ரத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு ஃபேர் நீட்டு வேணும், நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடியை சரி செஞ்சால் போதுன்னு சொல்லி கேட்குறாங்க தெரியுமா, அவங்க தான் எட்டப்பர்கள் அப்படின்னு தயாநிதி மாறன் குறிப்பிட்டு இருக்கின்றார். 2வது பாஜக குதிரை பேரம் செஞ்சால் அதை கண்டிக்கிறாரு ராகுல் காந்தி. ஆனால் ராகுல் காந்தி என்று பேரை சொல்லலை. ஆனால் தமிழகத்தில் பாஜகவிட பக்காவாக குதிரை பேரம் நடந்தது. இதை கண்டித்தார்களா? கண்டிக்கல. அவங்க தான் துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர்களையும் சரி, அதே மாதிரி இந்த அரசையும் சரி விமர்சித்தால் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. இந்த பாசிசத்தை பற்றி விமர்சிக்காதவர்கள், கண்டிக்காதவர்கள் துரோகிகள். அதாவது ராகுல் காந்தி மொழியில் சொல்லணும்னா எட்டப்பர்கள் அப்படின்னு திமுக குறிப்பிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த கைது செய்கின்ற விஷயத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் நியாயமானவன்கள் கிடையாது. இப்போது தவேக அரசாங்கமே மேலு யாரையாவது விமர்சித்தா அந்த விமர்சனம் நராசமாக இருந்தால் மட்டும்தான் கைது பண்ணுறாங்க. ஆனால் கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் திமுகக்கு எதிராக கருத்து சொன்னாவே கைது பண்ணிடுவாங்க. அதனால் இந்த கைது நடவடிக்கையை திமுக மாதிரி மோசமாக கையாண்டது வேறு யாருமே இல்லை. அவங்க தான் பாசிசம். யார்? திமுக தான் பாசிசம். தவேகா கைது பண்ணுற விஷயத்தில் பாசிசம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் தயாநிதி மாறன் சொல்கிறாரு, இந்த அரசாங்கத்தையோ இந்த அரசையோ விமர்சித்தால் கைது பண்ணுறாங்கல்ல, அப்படி கைது பண்ணுகின்ற பாசிசத்தை கண்டிக்காதவர்கள் எட்டப்பர்கள், துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நீட்டுக்காக போராடினாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த நீட்டுக்காக போராடின மாணவர்கள் மீது டெல்லியில் எந்த அளவுக்கு கொடுமையாக தாக்கினாங்க, அதை விட கொடுமையாக தமிழகத்தில் தாக்கினாங்க. ஸோ டெல்லியில் தாக்குகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராடினவங்க, கருத்து தெரிவித்தவங்க, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக போராடினவங்க மீது காவல்துறை தாக்குதல் தொடுத்துருக்குது. இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாமா? அதை பேசாமல் போனாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க தான் துரோகிகள். ராகுல் காந்தியுடைய சொல்படி பார்த்தா எட்டப்பர்கள். இப்படி பல துரோகங்களை பற்றி பட்டியலிட்டிருக்கின்றார் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள். தயாநிதி மாறன் யோகிமானவரா?
யாரையோ கைது பண்ணுறாங்க. ஆனால் தயாநிதி மாறன் அவர்களை கைது பண்ணவே மாட்டுறாங்களே அப்படின்ற வருத்தம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. எங்கிருந்தோ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த தலைவர்களுடைய கடந்த கால விஷயங்களை எண்ணி பார்க்கின்ற போது இத்தனை துரோகங்களும் நமக்கு நினைவுக்கு வந்தது அப்படின்னு தயாநிதி மாறன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ இங்கே காங்கிரஸினுடைய எட்டப்ப விஷயங்கள் என்னென்னலாம் என்று பட்டியலிட்டிருக்கின்றார். தவேக அரசாங்கத்தினுடைய தவறான செயல்பாடுகளை இதுவரைக்கும் காங்கிரஸ் கண்டிக்கவே இல்லை. 2 அமைச்சர்களுக்கு ஒட்டுமொத்த தன்மானத்தையும் காங்கிரஸ் அடகு வைத்திருக்கிறது. இவனுங்க தான் எட்டப்பனுங்க, நாங்களா எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இன்னைக்கு காங்கிரஸை சாடி இருப்பதனால அடுத்தது பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட போகின்ற பில்லை திமுக ஆதரிக்க போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதிமுக அமைதியாக இருக்குது, பாஜக அமைதியாக இருக்குது, பாமக இந்த எட்டப்பற விஷயத்தில் அமைதியாக இருக்குது. ஆனால் முந்திக்கொண்டு திமுக கருத்து தெரிவிப்பதன் மூலமாக ராகுல் காந்தி சொல்லியிருப்பது நம்மளைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்களா எட்டப்பன், நீ எப்பேற்பட்ட எட்டப்பன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தவேக ஆட்சி நடக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம் பட்டியலிட்டு இந்த துரோகத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தியே நீ தாண்டா எட்டப்ப, இனிமேல் திமுக பக்கம் தலை வச்சு படுப்பியா, டெல்லியில் உன் ஆட்டத்தை நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாரு, பீஸ் போடுங்கிறேன் பாரு அப்படின்னு திமுக முடிவெடுத்து ராகுல் காந்திக்கு ஆப்ப வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த முறை வந்தால் ராகுல் காந்தி என்ன மாதிரியான விமர்சனத்தை வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா எட்டப்பன் லிஸ்ட்டு திருப்தியாக இருந்ததா திமுக வைத்தது? உண்மையாகவே காங்கிரஸ் எட்டப்பனா இல்லை திமுக எட்டப்பனா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.